வேலு, அ, எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னா நானே சொல்றேன். நீ போய் தூங்கு. இல்ல மேடம், பரவாயில்ல. பரவாயில்ல வேலு, போய் தூங்கு. ம். ருத்ரா மேடம், நீங்க இன்னும் தூங்கவே இல்லையா? இல்ல வேலு, ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சுன்னா என்ன பண்றது? நான் தூக்க கலக்கத்துல எடுக்காம கூட போயிடலாம்ல. அதனாலதான் நான் தூங்கல. மேடம், இப்படி அவங்க கால் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பதிலா நீங்களே இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிடலாம்ல. ஐயோ, வேண்டாம் வேலு. அப்படி பண்ணனா அதுக்கப்புறம் அது ஆராதனோட உயிருக்கே ஆபத்தா போயிடும். இப்படி எதுவுமே ஆயிடக்கூடாது. அப்புறம் என்னால தாங்கிக்கவே முடியாது வேலு. ஆராதனா இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல மேடம். இது போதும் மேடம். அந்த கடவுள் கண்டிப்பா அவளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாரு. ஒரு வருஷம் அவளை விட்டு பிரிஞ்சு இருந்துட்டேன். அவ உயிரோட இல்லைன்னு தப்பா நினைச்சதுனால. ஆனா இப்போ அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல. என்னால ஒரு ராத்திரி கூட நிம்மதியா இருக்க முடியல வேலு. எப்படா என்னோட ஆராதனாவ பாப்பேன்னு இருக்கு. ஆராதனா குட்டி எங்க இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ?